ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:2. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த வசனத்தை திடீரென்று நினைவுபடுத்தி ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை நினைவுபடுத்தி ஆண்டவர் சில காரியங்களை இடைபட துவங்கினார். என் ஆண்டவர் ஒரு கிரியையை செய்ய துவங்கினால் அது இம்பர்ஃபெக்டா முடிக்கிற தெய்வம் அல்ல, அது பெர்ஃபெக்டா முடிக்கிற தெய்வம். My God is a God of perfection. என் ஆண்டவருடைய கிரியைகள் என்றுமே முழுமையற்றதாக அல்ல, அல்லது நிறைவற்றதாக அல்ல. என் ஆண்டவர் ஒன்றை செய்ய துவங்கினால் அதை முழுமையாய் என் ஆண்டவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்பி கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்றீங்க? அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து நமக்கு தெரியும். 1வது நாள் துவங்கி 6வது நாளைக்குள்ள அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். முடித்து விட்டுதான் வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த பின்பு, தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு. அப்போ ஒன்றை அவர் துவங்கி விட்டால் அதை முடிக்காம அவர் எப்படி இருக்க மாட்டாரா? ஓய்ந்திருக்க மாட்டார். ஆமென். நகோமிக்கு ரூத்துக்கு நகோமி சொல்ற வார்த்தை அதுதான். அவர் உனக்குன்னு புறப்பட்டுட்டார்ல, அவர் உனக்குன்னு இதை செய்வேன்னு சொல்லிட்டார்ல, நான் தைரியமா சொல்லுகிறேன் ரூத்தே, அவர் செய்து முடிக்கிறது வரையிலும் என் ஆண்டவர் இளைப்பாற மாட்டார், ஓய்ந்திருக்க மாட்டார். எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் விசுவாசித்து என் ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று நம்புகிறவர்கள்? செஞ்சு முடிக்காம அவருக்கு உட்கார தோணாது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றை செய்ய துவங்கின பிறகு அதை முடிக்காம என் அப்பா அமர மாட்டார். ஆமென். போவாஸ் ரூத்தை நம்பிக்கையோடு வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பிவிட்ட பிறகு ரூத் நகோமிட்ட சொல்லுகிறார், இதெல்லாம் செஞ்சார், இதெல்லாம் செய்வார். அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் சொல்லிவிட்டு நகோமிட்ட சொல்றார், அவர் எனக்காக இந்த காரியத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லித்தான் இதை சொன்னதும் தான் ரூத் 3:18 சொல்றார், அப்பொழுது அவள், என் மகளை, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் நீ வெயிட் பண்ண, நீ உட்காருன்றார். நீ உட்காரு. அவர் எழும்பின பிறகு நீ எழும்பாத, நீ உட்காரு. ஆமென். அவர் உட்கார போறார்னா உன்னை எழும்பிட்டு தான் உட்கார வைப்பார். ஆமென். அவர் உட்கார அமர்ந்திருக்க போறார்னாலே உனக்கானதை செஞ்சு முடிச்சுதான் அவர் உட்காருவார். ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நம்புறீங்க? என்னில் சில காரியத்தை கர்த்தர் துவக்கி இருக்கிறார். என் விசுவாசத்தில் சிலதை துவக்கி இருக்கிறார். அது முடிச்சு தீக்காம என் ஆண்டவர் ஓய மாட்டார் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவே அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா. நான் ஏசாயா 46வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். ஏசாயா 46:11, உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்று மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறோமா இருக்கிறேன் சொல்லிவிட்டு அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். என் ஆண்டவர் சொன்னால் நிறைவேற்றுவார். என் ஆண்டவர் திட்டம் பண்ணினால் செய்து முடிப்பார். எத்தனை பேர் தைரியமா இந்த காலை சொல்ல முடியும்? எனக்கு சொன்னது நிறைவேறும், எனக்கு திட்டம் பண்ணது நிறைவேற்றி முடிக்கப்படும். அவர் உன்னை செய்ய தொடங்கிட்டார்னா அவர் முடிக்காம கர்த்தர் விட மாட்டார். ஆமென். அதனாலதான் மெடிடேஷன்ல கேட்டது போல அவன் செத்து போனான் என்று அத்தனை பேர் சொல்ல பிறகும் அந்த தகப்பன் போய் அந்த பிள்ளையை போய் தட்டி பார்க்கல. ஐயோ எல்லாரும் செத்து போயிட்டாங்க சொல்றாங்களே, உண்மையிலே என் பிள்ளை செத்துட்டானான்னு கிட்ட போய் மூக்குல கை வச்சு பார்க்கல. தகப்பனுக்கு தெரியும் அவர் கை வச்சுட்டார்னா இது இப்படி சாக விட மாட்டார். நான் வந்தது அவர்கிட்ட என்ன ரிக்வஸ்டோட வந்தேன்னா, என் பிள்ளை சாக வைங்க, அப்படி இல்லை, என் பிள்ளைய பிளக்க வைங்க.
அவன் பிள்ளைக்க வைங்கன்னு சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் கை வைக்கிறார்னா என் பிள்ளை சாக மாட்டான், என் பிள்ளை நிமிர்ந்து நிற்பான். அதனால வெயிட் பண்றார். அத்தனை பேரும் பல வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கும் போது இந்த தகப்பன் ஒரு வார்த்தை கூட, ஆண்டவரே பிள்ளை செத்துட்டான் ஆண்டவரே, கேட்கல. ஆமென். யவீரு இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயிட்டு இருக்கிற அந்த வேளை ஒரு செய்தி வருது, உன் மகள் மரித்து போனால் சொன்னதும் ஆண்டவர் சொல்றார் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னதும் யவீரு அடுத்த கொஸ்டின் கேட்கல, எப்படி ஆண்டவரே கொஞ்சம் முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. இப்பதான் மகள் மாதிரி எந்த கொஸ்டினும் கேட்கல. ஏன்னா யவீருக்கு நம்பிக்கை உண்டு, எனக்குன்னு அவர் புறப்பட்டிருக்கிறார். எங்கேயோ போனவர், எதையோ செய்ய போனவர், நான் காலில் விழுந்ததுனால எனக்காக அவர் புறப்பட்டிருக்கிறார். எனக்காய் புறப்பட்டவர் என்னுடையதை செய்யாம அவர் திரும்ப மாட்டார். ஆமென். அவர் அனுப்பின வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாம, அவர் எதற்காய் அனுப்பினாரோ அந்த காரியம் ஆகும்படி செய்யப்படும் என்று நம்புகிறவர்கள், நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை போவீரோ, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ, ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர், ஒரு முறை. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்னு செய்ய தொடங்கிட்டாரு உங்க லைஃப்ல, அது முடிக்காம ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சும்மா இல்ல, எனக்குன்னு ஏதோ செஞ்சுட்டு தான் இருக்கிறார் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் செஞ்சு முடி எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் அவருக்கு திருப்தி. அதாவது அவர் என்னெல்லாம் நினைச்சாரோ அதெல்லாம் பார்த்த பிறகுதான் அவருக்கு உட்காரத்துக்கு மனசு வருது. அதுவரை செஞ்சுட்டே இருக்கிறார். ஆமென். என் லைஃபை குறித்து அவர் என்னெல்லாம் பார்க்கணும்னு விரும்பினாரோ அதை பார்க்கறது வரைக்கும் அவருக்கு இருதயம் இருக்காது. என் கர்த்தர் எனக்காக செய்கிறார். அதனாலதான் தாவீது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் முடிப்பார். அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. அவர் செய்வதை யாருக்கும் மாற்ற முடியாது. அவர் செய்வதை யாருக்கும் திருத்தவும் முடியாது. என் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆமென் ஆமென். யாக்கோபுக்கு சொல்லிய வார்த்தைகள்ல முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 28:15 சொல்றார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட. அதாவது நான் உன்கிட்ட சொன்னதை செஞ்சு முடிக்காம நான் அந்த கையை எடுக்க மாட்டேன். ஆமென். என் ஆண்டவர் வெறும் வாக்கு தருகிறவர் அல்ல. என் ஆண்டவர் சும்மா என்னை நம்ப வைக்கிறவரும் அல்ல. என் ஆண்டவர் துவங்குகிற எந்த பாதையும் பாதியில முடிய வைக்கவும் மாட்டார். ஆமென். அதனாலதான் சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளிக்கிறதை பார்த்ததும் ஆண்டவர் வந்துட்டார். எதுக்கு வந்தார் தெரியுமா? திரும்ப பின்னோக்கி போவதற்கல்ல. எங்க போகணும்னு சொல்லி புறப்பட வச்சாரோ அங்கதான் கொண்டு போறார். ஆமென். அங்க கொண்டு போய் சேர்ப்பதுதான் அவருடைய திட்டம். இதை தான் செய்யணும்னு ஆண்டவர் லைஃப்ல தீர்மானிச்சிட்டார்னா ஆமென், யாருக்கும் அதை திருத்த முடியாது, யாருக்கும் அதை மாற்ற முடியாது. கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க ஹல்லேலூயா ஆமென். அப்ப அவர் எனக்காய் செய்து முடிக்க வல்லவர். அவர் செய்வதற்கு நான் அதற்கு உகந்தவனாய் இருக்கணும். ஆமென். அவருடைய செயலை தடுக்கத்தக்க வல்லமை இந்த பூமியில் எங்கேயும் இல்லை. ஆனால் அவர் செயலை ஒருவனால் தடுக்க முடியும். யார் தெரியுமா? யாருக்கு செய்கிறாரோ அவங்களால தடுக்க முடியும். என்னுடைய செயல்கள் அவருடைய செயலை தடுக்காதபடி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதற்காக தான் ஒரு பகுதி ஆண்டவர், தெரிந்த பகுதி தான் எரேமியா 18வது அதிகாரம். ஆண்டவர் இப்பொழுது எரேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். 1வது வசனம் முதல் வாசிங்கள் 6வது வசனம் வரையிலும். எரேமியாவுக்கு உண்டான வசனம், எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தார். கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே,
களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? என்ன இந்த குயவன் செய்கிறார்? ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து திரிகையிலே வணைந்து கொண்டிருந்த போது பைபிள் சொல்லுகிறது அது கெட்டு போயிற்று. கெட்டு போன மண்ணை அவர் தூக்கி எறியாமல் அந்த மண்ணை எதற்காய் தெரிந்தெடுத்தாரோ, அந்த மண்ணை என்ன பர்பஸுக்குன்னு கை வச்சாரோ அந்த பர்பஸ்ல உருவாக்குறதுல தான் உறுதியா இருக்கிறார். ஆமென். அவன் கெட்டு போனதும் அதை தூக்கி எறியாமல் ஒரு காரியத்தில் உறுதியா இருக்கிறார். நான் எடுத்ததை நிறைவேற்றிடுவேன். ஆமென். ஆண்டவர் சொல்ற இந்த குயவனை இப்படி செய்யும் போது நான் உனக்கு செய்ய மாட்டேன் என்றார். இந்த குயவனை இப்படி செய்யும் போது நான் உனக்கு செய்ய மாட்டேன். அந்த குயவனை எடுத்த மண்ணை நான் உருவாக்காம விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப அதை உருவாக்க ட்ரை பண்ணும்போது, அன்பு சபையே, நீ என் கைக்குள்ள இருக்கிற, உனக்கு செய்வேன் என்று சொன்னதை நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. கெட்டு போனது குயவன் எழும்பல. இல்ல கெட்டு போனது குயவன் அதுல இருந்து கையவும் எடுக்கல. அவர் எதுக்கு நீ எடுத்தாரோ அதை செய்யாம எழும்ப மாட்டார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நான் உனக்கு செய்யக்கூடாதா? நீ என் கரத்தில் அல்லவா இருக்கிறாய். ஆமை. கெட்டு போனதும் உன்னை இதுவும் தூக்கி எறியாம இன்னும் பாதுகாத்து வர காரணம் ஒன்று இருக்கிறது. நான் நினைச்சதை செய்யாம ஹல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை பேசும்போது நான் ஆவிலே களி கூர்ந்து ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். மண்ணே, உனக்கு என்ன வைராக்கியம் இருக்கோ தெரியல, எனக்கு இதுக்கு மேல ரொம்ப வைராக்கியம் இருக்கு. உனக்கு என்ன வைராக்கியம் இருக்கு தெரியல, எனக்கு இதுக்கு மேல ஒரு வைராக்கியம் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசித்து கைகளை தட்டி ஆமென். நான் சீயோனுக்காய் கடும் வைராக்கியம் கொண்டேன். அதான் கெட்டு போயிடுச்சுல, தூக்கி எறிய வேண்டியதானே. இல்ல எனக்கு இதுக்கு மேல ஒரு வைராக்கியம் இருக்கு. நான் சீயோனுக்காய் கடும் வைராக்கியம். ஏன் கர்த்தர் இன்னும் உங்களை விடாம பிடிச்சு நடத்துறா தெரியுமா? உங்க மேல வச்ச வைராக்கியம், உங்க மேல வச்ச அன்பின் வைராக்கியம். சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையான தீர்க்கதரிசனமா பேசுறார். மிதியிடப்பட்ட மண்ணென்மே மகத்தான சித்தம் வைத்தீ, புடமிடப்பட்ட மண்ணென்மே பெரிதான திட்டம் வைத்தீ. சொல்லுங்க, மிதியிடப்பட்ட ஓ ராகாஷாந்தலரம்பலோ லேப்ரமசியாந்தலரே, புடமிடப்பட்ட மண்ணென்மே பெரிதான கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை உருவாக்குவீர். சீயோனின் மேல் இருக்கிற வைராக்கியம், அந்த வைராக்கியம் இதை செய்யும். கெட்டு போன பிறகும் திரும்ப இந்த மண்ணை, ஏன் இந்த குயவன் அந்த மண்ணை தான் கெட்டு போனது தூக்கி எறிந்து விட்டு அடுத்த மண்ணுக்கு மேல கை வைக்கல, அடுத்த ஒரு மண்ணை தூக்கி எடுக்கல. இல்ல, இதே மண்ணை ஆண்டவர் சொல்ற, இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ? அவன் இந்த குயவனுக்கு என்ன வைராக்கியம்னா, எடுத்த இந்த மண்ணை உருவாக்காம வைக்க மாட்டேன், அவன் எடுத்த உங்களை உருவாக்காம கர்த்தர் விட மாட்டார். விசுவாசிக்கிற உள்ளமே இன்றைக்கு அப்பா சமூகத்தில் நின்று நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ரீசன், எடுத்த உடனே பக்தியில் வந்ததினால் அல்ல. பல முறை கெட்டு போன பிறகு அவருடைய வைராக்கியம் நம்ம விடாம பிடிச்சு என்னை இழுத்து கொண்டு வந்துதா இன்னைக்கு என்னை நிக்க வைத்து ஆராதிக்க வைத்து கொண்டிருக்கா. ஆமே. இதை நீங்க எத்தனை பேர் டேஸ்ட் பண்றீங்க தெரியல, நான் டேஸ்ட் பண்றேன், என் லைஃப் வச்சு டேஸ்ட் பண்றேன். பல முறை கெட்டு போன பிறகும் அப்படிதான் இந்த வார்த்தையை கர்த்தர் பாட வச்சா. பல முறை கெட்டு போன பின்பு, குயவன் கையில் இந்த மண் ஒரு முறை தான் கெட்டு போச்சு, ஆனா அவர் கையில நான் பல முறை கெட்டு போனவன். அந்த கையை பல நேரத்தில் தட்டி விட்டவன். வேணாம் ஆண்டவரே என்னை விட்டுருங்கன்னு சொன்னவன், ஆனா விடல, திரும்ப கை வச்சார். திரும்ப நீ கெட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வேணும்னு சொல்லி திரும்ப கை வச்சு தூக்கி எடுக்க ரீசன் உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க. ஓ ரிகா சந்தர வழியிலே கிடந்த மண்ணென்னை
உம் கரத்தா எடுத்தவரே. பலமுறை கெட்டு போன பின்பும் என்னை உதறாமல் வைத்தவரே. சொல்லுங்க, வழியிலே கிடந்த மண் என்னை பலமுறை கெட்டு போன பின்பு என்னை உதறாமல். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை உருவாக்குவே. எனக்கு நம்பிக்கை உண்டு, அதாவது குயவன் உருவாக்குறதுக்குன்னு மண்ணை எடுத்து திரிகளை வச்சு உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எப்ப அந்த குயவன் எழும்புவார் தெரியுமா? அதை உருவாக்கி முடிச்ச பிறகு. இதை ஷூட் பண்ணும்போது பார்த்ததுனால தைரியமா பேசுறேன். அவர் உட்கார்றது வர அந்த மண் அப்படியே தான் இருக்கும், மண்ணா தான் இருக்கும். ஆனா உருவாக்குறதுக்குன்னு உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். உருவாக்குறதுக்குன்னு அவர் அந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார்னா, அதுக்கப்புறம் இந்த கை ஒண்ணு தான் துடிச்சுட்டே இருக்கும். என்ன தெரியுமா? இதை எப்படியாவது உருவாக்கிடணும். இன்னைக்கு ஆண்டுடைய கை ஒண்ணே தான் உங்க லைஃப்ல துடிச்சுட்டே இருக்கு. என் பிள்ளை எப்படியாவது உருவாக்கணும், என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டியது எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும். இன்னைக்கு அந்த கை என்னை விட்டு விலகலன்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி தேங்க்யூப்பா. ஆமே. உலகத்தில் இருக்கிற குயவன்களுக்கெல்லாம் மண்ணுக்கு மேல வைராக்கியம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வசனத்தை படிக்கும் போது இந்த ஆவியில களி கூர்ந்து பலிபீடத்திலிருந்து பேசுகிறேன். என் மேல அவர் வைராக்கியமா இருக்கிறார், என் மேல என் ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்லுவீர்கள், என் மேல் ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறார்? வைராக்கியமா. அவன் எப்படியாவது என் பிள்ளையை உருவாக்கணும், உருவாக்காம நான் ஓய மாட்டேன்டார். அவர் முடித்த பின்புதான் ஓய்ந்திருந்தாராம், இதை உருவாக்காம. ஆமென். கெட்டு போன பிறகு அந்த குயவனுடைய என்னத்தை பாருங்க, திரும்ப திரும்ப உருவாக்குறார். அவர் உருவாக்குறதை வைத்துதான் எரேமியாட்ட சொல்றார், இவன் செய்தது போல நான் என் பிள்ளைக்கு செய்ய மாட்டேனா? ஆமே. என் பிள்ளை எங்கேயோ இல்ல, என் கைக்குள்ளதான் என் பிள்ளை இருக்கிறான். எங்கேயோ இல்ல, என் கைக்குள்ளதான் இருக்கிறான். ஆமே. அவர் உருவாக்குவார் சபையே. அவர் செய்யாமல் ஓய மாட்டார். ஆனா அவர் இன்னும் செய்யணும்னா, செய்து முடிக்கணும்னா, இந்த மண் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, நீ அவர் கைக்குள் அடங்கிரு, அவர் கைக்குள்ளேயே அடங்கிரு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அந்த 4வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போய். இந்த வார்த்தை நல்லா கவனி. ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அது எங்க கெட்டு போச்சு தெரியுமா? எங்கேயோ இல்ல, கைக்குள்ளே தான் கெட்டு போச்சு. நீ கையை விட்டு போயிடாதென்றார் ஆண்டவர். அதாவது நான் செய்து முடிக்கத்தக்கதா நீ எங்கே தான் இருக்கணும் தெரியுமா? என் கைக்குள்ளே தான் இருக்கணும். இந்த கையை விட்டு நீ போயிடாத. 1 பேதுரு 5:6 தெரிந்த வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்றார். அடங்கி இருங்கள். நீ கையை விட்டு போயிடாதென்றார். இந்த கைக்குள்ள இருக்கிற மண்ணுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நான் செய்யாம நான் ஓய மாட்டேன்பா. நீ அதனால ஒரு காரியத்துல கவனமா இருங்க, இந்த கையோடு உள்ள உறவை நஷ்டப்படுத்தி விடாதிருங்கள். கையோடு உள்ள உறவை நஷ்டப்படுத்தி விடாதிருங்கள். ஹalleluya. இந்த உறவு நஷ்டமாச்சுதுன்னா, இந்த உறவு யார் வாழ்க்கையில நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அவங்க லைஃப்ல கர்த்தரால கிரியை செய்ய முடியாது. ஆதாமுக்காக ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் எல்லாமே செஞ்சுட்டார். அவன் என்னெல்லாம் செய்யணும், இன்னும் சொல்ல போனா ஆதாம் வருவதற்கு முன்பாக அவனுக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் செய்தார். ஆதாம் வந்த பிறகும் அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனை தூங்க வச்சு அவனுக்கு ஏற்ற துணையை யார் தான் உண்டாக்குறார்? இது எல்லாமே அவர் தான் ப்ரிப்பேர் பண்றார், அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த செயலை தடுக்க சாத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த உறவை தான் நஷ்டப்படுத்துகிறான். தேவனோடு உள்ள இந்த உறவு, இந்த கைக்குள் இருக்கிற அந்த அனுபவத்தை நஷ்டப்படுத்தின பிறகு ஆதாமுக்கு மேல ஒரு பெரிய பொறுப்பு வருது. இனி நீ தான் வேலை செய்யணும், இனி உன் பெயர்ல எல்லாமே. அதுவரை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருந்த காரியங்கள் இப்பொழுது மொத்தமா யார் செய்ய வேண்டியதாயிட்டு? ஆதாம் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமென். அதுவரை வியர்வைனா என்னன்னு தெரியாது. ஆனா இந்த உறவு நஷ்டமானது தான் வியர்வைனா என்னன்னு தெரியும். ஆனா தான் செய்ய வேண்டியதா இருக்கிறது.
இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சத்துரு கை வைக்கிற முதல் இடமே தேவனோடு உள்ள உறவு. இந்த கைக்குள் இருப்பதை விட்டு விடாதிருங்கள். கைக்குள் இருப்பதை விட்டு விடாதிருங்கள். ஆமென். ஆகார் ஆபிரகாம் வீட்டில இருந்து முதல்ல அவளை புறப்பட்டு வந்துடுவா. ஏன்னா சாராள் செய்யறது தாங்க முடியாமல் அவ புறப்பட்டு வந்ததும் ஆண்டவர் எடுத்த உடனே, எப்பா உன்னை நான் இப்படி பிளஸ் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லல, உனக்கு நான் இஸ்மவேலை தருவேன், அவன் இப்படி இருப்பா அப்படி ஒன்னும் ஃபர்ஸ்ட் சொல்லல. ஃபர்ஸ்ட் சொல்ற ஆலோசனை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்துல என்ன சொல்கிறார்? வாசிங்கள். கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இருந்தார் இரு என்றார். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி. அதாவது இத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நீ போய் உட்காருன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது என்னது? நீ நாச்சியார் போய். இது நமக்கு ஏற்கக்கூடியதான்னு கேட்டா இல்ல. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்ற கண்டிஷன், நீ போய் அடங்கிரு, ஒரு இடத்துல அமைதியாரு. அது சும்மா எங்கேயோ போய் உட்கார்ந்துடாத. உனக்குள் இப்பொழுது வளருகிற அந்த வித்து என்பது ஆபிரகாமின் சந்ததியா இல்ல, கர்த்தர் பிளஸ் பண்ண விரும்புறார். ஆண்டவர் உன்னை பிளஸ் பண்ண விரும்புறார். ஆகாரே, அப்படி பிளஸ் பண்ணணும்னா நீ எங்கேயோ இருக்கக்கூடாது, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இந்த வார்த்தைகளை எடுத்து பேசுற கவனிங்கள். நீ போய் அங்க அடங்கி இரு அப்படின்றார். நீ அடங்கி இரு, அடங்கி இருன்னு சொல்லிவிட்டு தான் பின்னும் பின்னும். அதன் பிறகு ஆபிரகாம் அனுப்பி விடுறார் பாருங்க வீட்டுல இருந்து. அந்த அனுப்பிவிட்ட இடத்துல ஆகார்ட்ட போய் ஆண்டவர் சொல்லல நீ திரும்ப போய் அடங்கிருன்னு. மாறாய் சொல்லுகிறார், இந்த இடத்துல நான் பிள்ளைய வளர பண்ணுவேன்றார். ஆமென். அதுவரை அடங்கிரு. அதாவது அவர் ஒன்றை செய்து முடிக்கிறது வரையில் நான் அவர் கைக்குள் அடங்கி இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ரொம்ப அவசியம். இந்த கையின் உறவை விட்டு விட்டு நம்மை பிரிக்கிறது தான் சத்துருடைய மிகப்பெரிய தந்திரமா இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய லைஃப்ல ஏன் ஆண்டவர்கள் செஞ்சு முடிக்கலன்னா, முடிக்க வரும்போது அந்த உறவை நஷ்டப்படுத்திடுவோம். ஆபிரகாமின் வாழ்க்கையில் 13 ஆண்டுகள் இந்த உறவு நஷ்டமானது. அவர் சீக்கிரமாவே செஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் இடையில ஒரு வழியில கொஞ்சம் ட்ராக் மாறி, அதுவரை அவர் சத்தம் கேட்டு செய்து கொண்டிருந்த ஆபிரகாம் இப்பொழுது சாராளின் சத்தம் கேட்டு செய்ய துவங்கினதும், அந்த ட்ராக் கொஞ்சம் மாறினதும், அந்த உறவு நஷ்டமானதும், அவர் செய்யணும்னு இருந்த இடத்துல அப்படி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டார். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். அவர் செய்ய வேண்டிய இடத்துல நாம் இருக்க, அவர் கைக்குள்ள, இந்த குயவன் கைக்குள்ள இந்த மண் இருக்க 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 இந்த மண் கைக்குள்ளதான் கெட்டு போச்சது தவிர அது எங்கேயோ கெட்டு போகவில்லை. அப்போ அவர் என்னை திரும்ப உருவாக்குவதற்கும் அவர் செய்து முடிப்பதற்கும் நான் கைக்குள் இருக்க வேண்டியது அவசியம். கைக்குள் இருக்க வேண்டுமானால் 2 காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கணும். 1 கண்மலையை நினைக்கணும், 2 கண்மலையை நம்பணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கண்மலையை நினைத்து நிற்கணும். ஆமென். யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதோட 21, 22 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். மோசேயிடத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை யாத்திராகமம் 33. இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில நில்லு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அதாவது நான் செஞ்சு முடிக்கிறது வரையிலும் நான் உன்னை என் கைக்குள்ளே வச்சிருப்பேன்றார். இந்த கைக்குள்ள இருப்பதற்கு நீ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த கண்மலையை நிக்கணும். ஆமென். இந்த கண்மலையில நிக்கணும்னா முதல்ல இந்த கண்மலையை நான் நினைக்கணும். ஹல்லேலூயா. கண்மலையை நினைக்கிறவன் கண்மலையில் நிற்பான், கண்மலையில் நிற்கிறவன் கரத்திற்குள் இருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கண்மலையினுடைய நினைவு யாருக்கு மறந்து போகிறதோ, ஆமா, ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்துக்கணும். ஒரு தேவ பிள்ளை எந்த விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு, அது கண்மலையினால் வருகிற நன்மையினால் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கண்மலை. ஆமென். உபாகமம் 32வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 32வது அதிகாரம் அதோடைய 4 இப்படி சொல்லப்படுகிறது, அவர் கண்மலை, அவர் கிரியை எப்படிப்பட்டதா? உத்தமமானதா. அவர் கண்மலையா இருக்கிறார், அவருடைய கிரியைகள் உத்தமமா இருக்கும்னா அது நிறைவேறி முடியும். அந்த அவருடைய கிரியை பாதி வழியில் விடாது, அவருடைய கிரியை பாதியில் முடியாது, அவருடைய கிரியை இம்பர்ஃபெக்ஷனா இருக்காது, பெர்ஃபெக்ஷனா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆமென்.
அவர் நிறைவாய் முடிக்கிறவர். அந்த கன்மலையில வந்து நில்லு. ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது உபாகமம் 32வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள். உன்னை ஜெனிப்பித்த கன்மலை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தான். இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில நடந்த பெரிய அடி இதுதான். அவருடைய துவக்கமும் அவருடைய முடிவும் நிறைவா இருக்கும், இன்கம்ப்ளீட்டா இருக்காது. அப்படி இருக்கும்போது ஏனா எல்லாரையும் தானே கானானுக்குள் போவேன்னு சொல்லி தானே புறப்பட வச்சார். அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாராலும் போக முடியல? இங்க கர்த்தருக்கு நடத்த தெரியலையா? இல்ல. அல்லது கர்த்தர் அவர்களை நடத்தவில்லையா? அதெல்லாம் இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கன்மலை மறந்து போனார்கள். நீங்க இஸ்ரவேல் இருக்கிற பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, ஒரு 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 பிரச்சனைன்னு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கர்த்தரை பத்தி பேசுறாங்களோ இல்லையா, எகிப்தை பத்தி தான் பேசுவாங்க. சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்த பிறகும் சரி, ஒரு இறைச்சி இல்லாத ஒரு தருணம், அதை சாப்பாடு இல்லாத தருணம் வந்த போதும் சரி, கர்த்தரை பத்தி பேசுறதுக்கு பதிலாக, அதை கண்மலையை நினைச்சு பேசுறதுக்கு பதிலாக அவங்க எதை தான் பேசுவாங்க? எகிப்தை பத்தி தான் பேசுவாங்க. கண்மலை நினையாமற் போனார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்ல, உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். இந்த கண்மலை நினைக்காதவர்களுக்கு தேவனை எதையுமே செய்ய முடியாது. யார் தெரியுமா கண்மலை? அவர்தான் கிறிஸ்து. இயேசுவை நினைக்கிறவன் இயேசுவினிடத்தில் வருவான், இயேசுவினிடத்தில் வருகிறவனை அவர் தமது கரத்தினால் மறைப்பார். நான் நினைக்கிறேன், டெய்லி நினைக்கணும், என் நினைவு அதிகம் அவராக இருக்கணும், நான் அதிகம் அமர்ந்திருப்பது அவர் பாதத்தில் இருக்கணும். மரியாதை குறித்து மாத்தாளிடத்தில் சொல்லும்போது சொல்லுகிற வார்த்தை, ஆமை நீயும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற. ஏன் இவளுக்கு கவலை இல்லைன்னா, இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அதாவது பிரசனத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, அந்த உறவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த காரியம் எப்படி நடக்கும், இந்த காரியம் எப்படி நான் சந்திக்க போறேன், இதை குறித்த பயம் இருக்காது. காரணம், அப்படி இருக்கிறவர்களுக்காக அவர் காரியங்களை பார்த்து கொண்டிருப்பார். மார்த்தாலே, நீ இதுவரை செஞ்சதெல்லாம் நல்லா தான் இருந்து மார்த்தாலே, ஆனா இப்பொழுதும் நீ அநேக காரியங்களை, ஏன் இந்த கவலை உன்னை ஆட்டி படைக்கிறது என்றால், ஏன் இந்த கவலை உன் வாழ்க்கைக்கு மிஞ்சி போகிறது என்றால், நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கல, நீ கண்மலையை நினைக்கல. ஆமே, நீ தான் இயேசுவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த, நீ தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண, நீ தான் எல்லாமே செய்கிற, ஆனா உனக்கு அதை தாண்டி ஒரு பாரம் உன் லைஃப்ல ஆட்கொள்ளுகிறது என்ற ரீசன் என்ன? நீ நினைக்க வேண்டியவரை நினைக்கல, இருக்க வேண்டிய இடத்துல உட்கார்ல. ஆனா மரியாதை பாருங்க, இயேசு வந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் வேற எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவ வந்து அப்படி உட்கார்ந்துட்டா. ஆண்டவர் வந்து அவளை பிளஸ் பண்ணி பாராட்டா. அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதுக்காக மரியாளுக்கு பாரமே இல்லையா? மரியாளுக்கு கவலை இல்லையா? மார்த்தாளுக்கு என்ன கவலையோ அதே கவலை மரியாளுக்கும் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கவலை குறித்து பயம் இல்லை. காரணம், நான் இருப்பது எங்கே என்பதை அறிந்து கொண்டாள். கண்மலைக்குள் இருக்கிறவர்கள் லைஃப்ல ஆமே கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். இந்த வாசனம் ஏற்கனவே ஒரு விசை மெடிடேஷன்ல பேசினதானாலும் ஆமா, இந்த வார்த்தை ஒரு விசை கூட அதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆமா, 22வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் சொல்லி 23வது வசனத்தில் சொல்றார். பின்பு என் கரத்தை எடுப்பேன். அப்ப இந்த இடத்துல ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. ஒன்னு என்ன பண்றா? மூடுறா. ரெண்டு என்ன பண்றா? எடுக்கிறா. இது எல்லா தேவ பிள்ளை லைஃப்ல இருக்கும். என்ன பண்ணுவா தெரியுமா? ஃபர்ஸ்ட் மூடுவார், அடுத்து திறப்பார், அடுத்து அப்படி மூட மாட்டார். சொன்னாரா? சும்மா சொல்ற. ஆனா கைக்குள்ள வந்ததோ அவர் ஃபர்ஸ்ட் என்னதான் செய்வார் தெரியுமா? ஃபர்ஸ்டே திறக்க மாட்டார். ஆமே, எல்லாருடைய வாழ்க்கையில இந்த ப்ராசஸ் உண்டு. ஆபிரகாம் லைஃப்ல உண்டு, ஈசாக் லைஃப்ல உண்டு, யாக்கோப் லைஃப்ல உண்டு, தாவீதின் வாழ்க்கையில உண்டு, பேதுரு வாழ்க்கையில உண்டு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் உண்டு. ஃபர்ஸ்ட் மூடுவார். எதுக்கு மூடுறார் தெரியுமா? அவர் மூடும்போது என்ன நடக்குமாம்? 22 சொல்லப்படும், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும். ஏன் அவர் மூடுறாருன்னா, இந்த சம்பவத்தை நான் நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை பார்க்கும்போது என்ன பண்ணிடுவ? நீ செத்துருவப்பா, அப்படி உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு கூட மோசை விட மாட்டார். இல்லை, நான் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவர், எனக்கு பார்க்கணும்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் அப்போ உன்னை மூடி வைக்கிறேன். எதுக்கு மூடுறேன்னா, நீ சிலதை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா இதை நீ பார்த்தேன்னா என்ன ஆயிருவ? செத்துருவ. நீ சாக கூடாம இருக்கும்படிக்கு, நீ சாகாமல் இருக்கும்படி சிலதை நீ பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நான் மூடுறேன். ஆண்டவர் அப்ப மூடியதான் வைப்பீங்களா? இல்ல, ஒரு டைம் வரும்போது நான் திறப்பேன். அப்ப நீ பார்க்க வேண்டியதை நீ பார்ப்ப. உன்னால எதை பார்க்கணுமா அதெல்லாம் நீ பார்ப்ப.
ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்னை மூடி வச்சிருக்கிறார்னா, இன்னைக்கு நான் சந்திக்க கூடாத சில காரியங்களை என்னை கர்த்தர் கடந்து போக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவரே இந்த காலத்தை என்ன மூடி வச்சிருக்கிறீங்க? இப்ப நான் திறந்தேன்னா சிலது பார்த்து நீ செத்துருவப்பா. சில காரியங்களும் லைஃபை இல்லாம ஆக்கிறோம், சில காரியங்களும் லைஃபை மூடி போட்டுரும். அதனால இன்னைக்கு மூடி வச்சிருக்கிறேன். நான் மூடுறதுனால உன்னை மூட வேண்டியதெல்லாம் உன்னை விட்டு கடந்து போக கொண்டிருக்கிறது. ஒரு டைம் வரும், அப்பொழுது நான் கையை திறப்பேன். அப்பொழுது நீ பார்க்க வேண்டியதை பார்ப்பாய், நீ நிற்க வேண்டிய இடத்தில் நிற்பாய், உனக்கானதை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. இந்த process மாத்தி செய்ய மாட்டார். ஃபர்ஸ்ட் திறந்துட்டு அடுத்து மூட மாட்டார். திறந்துட்டு மூட மாட்டார், மூடிட்டு தான் திறப்பார். ஆமா, இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நிறைய பேர் லைஃப் மூடி தான் வச்சிருக்கிறார், இன்னும் திறக்கல. சிலருக்கு திறந்துட்டார். திறந்தவங்களுக்காக ஸ்தோத்திரம். திறக்க போறதற்காக ஆமென். ஆமென். மூடுறது கொஞ்ச காலம், திறக்கிறது நிரந்தரம். திறந்தவர் திரும்ப மூட மாட்டார். ஒரு விசை மூடி வச்சிருக்கிறார். ஏன் ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் உங்களை மூடி வச்சிருக்கிறாருங்கிற கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா, ஆமா, ஆண்டவர் பேசுற வார்த்தை சிலது உன்னை விட்டு கடந்து போகணும். இதை நீ பார்த்தனா உயிரோட இல்ல. இன்னைக்கு சொல்லுகிறேன், அன்பா தைரியமாய் சொல்லுகிறேன், இன்னைக்கு நாம ஜீவனோடு இருக்க ரீசன் ஒருத்தர் மூடி வச்சிருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைங்க ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். மங்கிற திரியா இருக்கிற சில திரிகள் அப்படி அணைஞ்சு போகிறது போல இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த தீ எரியும். திரும்ப ஏன் எரியும்னு பார்த்தா அதை மூடுற ஒரு கை பக்கத்துல வந்து. ஆமென். இந்த கை மூடின உடனே எடுக்க மாட்டாங்க. எப்ப எடுப்பாங்க தெரியுமா? இந்த தீய அணைக்க அடிச்சிட்டு இருந்த காத்து என்னைக்கு நிக்குதோ அதுவரை இந்த கையை வச்சிருப்பாங்க. ஆமா, எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? சிலது என்னை விட்டு கடந்து போக மட்டும் அவர் கையை எடுக்க மாட்டார். ஆனால் கடந்து போன பிறகு விசுவாசிக்கிற நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. எனவே இந்த கைக்குள்ள இருக்க நீ நினைக்க வேண்டிய கண்மலை நினைத்து வந்து நில்லை. கண்மலை நினை, அவரை குறிச்ச நினைவு உங்க லைஃப்ல இருந்துட்டே இருக்கட்டும். என்னைக்கு அவரை குறித்த நினைவு என்னில் அற்று போகிறதோ அந்த நாளிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், அவர் கரத்தில் இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் விலகிட்டு இருக்கிறேன் என்று அர்த்தம். ஆமென். அப்பா கூட இருக்கிற அந்த நினைவு என்னைக்கு இளையகுமாரன் எனக்கு அற்று போச்சுதோ அன்னிலிருந்து அவன் எதுக்கு தான் ட்ரை பண்றான்னா, எப்ப அப்பா வீட்டுல இருந்து வெளியில போகலாம். அப்பா வீட்டுல இருந்து வெளியில போகுவதற்கான ரீசன் என்னன்னா, அப்பாவின் மேல் இருக்கிற நினைவு தாண்டி இப்போ உலகத்தினுக்கு மேல இல்லைன்னா சொத்தை வாங்கிட்டு பூத்தகுமாரன் மாதிரி அப்பா கூட தானே இருந்திருப்பாரு. ஆமென். அப்பாவை விட்டு விலகி போகிற ரீசன் அப்பா மேல இருக்கிற நினைவு அற்று போனது. ஆனா ஒரு டைம் வந்த போது அவன் எதை நினைக்கிறான்னா, அப்பாவை நினைக்கிறான். அப்பா இருக்கிற சொத்து ரெண்டாவது தான் அப்பாவை நினைக்கிறான். எனக்கு அப்பா வீட்டில் எங்க அப்பா இருக்கிறார், அப்பா இருக்கிறார். இந்த நினைவு வந்ததும் அவனை அறியாமலேயே அவன் கால்கள் எதுக்கு விரையுது தெரியுமா? அப்பா கிட்ட போறதுக்கு. கிறிஸ்துவை நினைக்கிறவர்கள் கிறிஸ்துவனிடத்தில் நெருங்குவார்கள். ஆமென். அப்ப டெய்லி இந்த நினைவு என் லைஃப்ல நஷ்டப்படாதபடி, அதுவும் இந்த நினைவை விட்டு என்னை இன்னொரு நினைவுக்குள் எது கொண்டு போனாலும் அதை அப்புறப்படுத்துறதுல ஒரு தேவ பிள்ளை உறுதியா இருக்கணும். அது மொபைல் போனா இருக்கலாம், எது வேணாலும், சில பேச்சுக்களா இருக்கலாம். இது என்னை கிறிஸ்துவின் நினைவை விட்டு இன்னொரு நினைவுக்குள்ள கொண்டு போகுது என்றால் அந்த காரியத்தை துண்டிப்பதில் ஒரு தேவ பிள்ளை யோசிக்கவே கூடாது, அதை இமிடியேட்டா செய்யணும். ஹல்லேலூயா. சில காரியங்களை பார்க்கிறதா இருக்கலாம், இது என்ன கிறிஸ்துவை விட்டு அப்படி தூரப்படுத்துதா, கிறிஸ்துவின் நினைவை விட்டு என்ன இன்னொரு நினைவுக்குள்ள கொண்டு போகுது, அங்கே நான் ஸ்டாப் பண்ணிடணும். ஒரு பேச்சு இன்னொருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இது கிறிஸ்துவை நினைவு விட்டு என்ன தூரப்படுத்துன்னு அங்கே ஸ்டாப் பண்ணிடணும். அவன் சில காரியங்கள் நான் செய்கிறது கிறிஸ்துவின் நினைவு விட்டு என்ன தூரப்படுத்துன்னு அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஆமென். கண்மலை வந்து நில்லுன்னு சொல்றாருல, நில்லுன்னு சொல்லும் போது ஆண்டவர் அடுத்த ஒரு பெரிய கண்டிஷனே கொடுக்கிறார், எப்படி வந்து நிக்கணும்ட்டு. ஆமென். நீ மட்டும் மலையில வரணும், உன்னை சுத்தி யாரும் இந்த மலையை சுத்தி இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமா. அப்ப அதெல்லாம் மோசே வந்து உடனே செய்யறார், எல்லாம் செய்யறார். கர்த்தர்கிட்டத்தில் வந்து நிக்கிறதற்கு அவர் நினைச்சு இது எல்லாத்தையுமே செய்யறார். எப்படி மோசே இது உமால சாத்தியமாச்சுதுன்னா, மோசே சொல்வார், எனக்கு அவருடைய நினைவு என்னை, அவருடைய நினைவு நம்மை அவரோடு நெருங்க பண்ணி கொண்டே இருக்கும். அவருடைய நினைவு நம்மை அவரோடு இன்னும் கிட்டி சேர வைத்துக் கொண்டிருக்கும். அவருடைய நினைவு அவருடைய கரத்திற்குள் நம்மை வைத்துக் கொண்டே இருக்கும். நினைக்கிறது மட்டுமல்ல, அடுத்து அவரை நம்பணும். சங்கீதம் 94வது சங்கீதம் அதனுடைய 22வது வசனத்தை வாசியுங்கள். 94:22. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமா இருக்கிற. நினைக்கிறது மட்டுமல்ல, ரெண்டாவது ரொம்ப தேவை, அவரை முழுமையா நம்பணும்.
இந்த கன்மலை குறித்த ஒரு நிச்சயமான நம்பிக்கை ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது ரோமர் 4வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் இது 75வது வயதில் ஆபிரகாமை குறித்து சொன்ன வார்த்தை அல்ல, 100வது வயதில், செத்து போன கற்பம் இருந்த வயதில். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினானா. ஆமென். அதாவது என்ன கையில் எடுத்த குயவனுக்கு என்ன கண்டிப்பா வணைய முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாதான் கைக்குள்ள இருக்க தோணும். இப்ப நான் சொல்ற வார்த்தை புரிய நம்புறேன். ஏன்பா இன்னும் இந்த கைக்குள்ளே இருக்கிறேன்னா ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயம் இருக்கணும், இந்த கெட்டு போன மண்ணை திரும்ப அவரால் வணைய முடியும் என்கிற நிச்சயம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இன்னும் நீர் சொந்த தேசத்துல விட்டு வந்தீர 24 வருஷம் ஆகி இப்போ சரீரமா செத்து போன பிறகும் நீர் இன்னும் இதுல உறுதியா எப்படியா நிக்கிறீர்னு கேட்டா ஆபிரகாம் சொல்கிறார், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை நான் முழு நிச்சயமா நம்புறேன் என்றார். ஆமென். அவர் நிறைவேற்றுவதற்கு என் சரீரத்தின் பலவீனம் ஒரு தடை கிடையாது. அவர் நிறைவேற்றுவதற்கு என் சூழ்நிலை ஒரு தடை கிடையாது. என் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்பி ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? அதுல நம்பி விசுவாசத்தில் வல்லவனாகிறான், விசுவாசத்தில் வல்லவனாகிறான். எனவேதான் நம்மிடத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், 51வது அதிகாரம் ஏசாயா 51 1 2 3 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். தகப்பனாய் ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணி சொல்லிவிட்டு 3வது வசனம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதின் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி என் லைஃப்ல இது உண்டாகும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென். இது எப்படி சாத்தியம்? ஆபிரகாமை பாரு, அவன் லைஃப்ல நான் இதை செஞ்சேன், அவன்கிட்ட என்ன சொல்லி புறப்பட வச்சேனோ அதை நான் செய்து முடித்தேன். சீயோனே, கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார். அதின் பாலான ஸ்தலங்களை எல்லாம் கர்த்தர் தேறுதல் அடைய செய்து அதின் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதின் அவாந்திர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த கடைசி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் என்னில் உண்டாயிருக்கும் என்று நம்புறவங்க ஆமென், அவர் செஞ்சு முடிப்பார். ஆமென். நீ கன்மலையிலே நினைத்து நில்லு, நீ கன்மலையை நம்பு. முழு நிச்சயமான நம்பிக்கை என்பது ஆமென். அதாவது எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் இந்த நம்பிக்கையை தாண்டி இன்னொரு நபர் மேலேயோ இன்னொரு காரியத்தின் மேலேயோ எனக்கு நம்பிக்கை வராது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையா. எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் சொல்ல முடியும், அவர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. அவர் தான் என் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் அசைவராதபடி காத்துக்கொள்ளுங்க. குயவன் கையிலுக்குள்ள இருக்கிற மண்ணு கைக்குள்ள இன்னும் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், இந்த கையால என்னை உருவாக்க முடியும். ஆமென். கைக்குள் இருக்கிறதுக்கு முதல்ல இந்த கையை நான் இந்த உறவை விட்டுறக்கூடாது. 2வது எனக்கு நம்பிக்கை இருக்கணும். ஆமென். கெட்டு போயிட்டேன் உண்மைதான், சிலது என் லைஃப்ல இடிஞ்சிருச்சு உண்மைதான், ஆனா எனக்கு இந்த கைக்கு மேல நம்பிக்கை உண்டு. ஆமா, அந்த கரம் என்னை உருவாக்கும் என்று சொல்ல எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீ. ஆமே சொல்லுங்க, எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன். ஆமே. 2வது ஒரே ஒரு காரியத்தை ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 2வது இந்த மண்ணு அவர் நினைச்சதுபடி செய்யணும்னா அந்த எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே. இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அடங்கி இருப்பது எவ்வளவு முக்கியமோ
அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் பார்வையின்படி உருவாகிறது. ஆமென். என் லைஃப் கர்த்தர் ஒன்று பார்த்து வச்சிருக்கிறார் பாருங்க, அதை தான் நான் என் லைஃப்ல பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைச்சதெல்லாம் நான் பார்க்க கூடாது, அவர் என்ன நினைச்சாரோ அதை நான் பார்க்கணும். இதுக்கு ஒப்பு கொடுக்கணும். நமக்குள்ள பல ஆசைகள் உண்டு, பல விருப்பங்கள் உண்டு இல்ல. ஆனா நாம் விரும்புகிறதை பார்க்கிறதல்ல நம்முடைய ஏக்கமா இருக்க வேண்டியது, அவர் என்கிட்ட என்ன விரும்புகிறார். அதான் நான் பலமுறை அடிக்கடி என்கிட்ட ஜெபிக்க வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஜெபிக்கும் போது இப்படிதான் சொல்லி ஜெபிப்பேன். ஆண்டவரே, நீங்க இவங்க லைஃப்ல என்ன பார்த்து வச்சிருக்கிறீங்களோ அதை இவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க, என் லைஃப்ல மட்டும் இல்ல என் பிள்ளை லைஃப்லயும் அவர் எல்லாத்தையும் பார்த்து தான் வச்சிருக்கிறார்னு சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அழைக்கப்பட்ட 30 தீர்க்கதரிசிகளுக்கும் 30 பேருக்கும் பந்தியில எல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. சவுல் வந்ததும் அவர்களிடத்திலிருந்து ஒன்று எடுத்து கொடுக்காமல் சவுலுக்காக சாமுவேல் சொல்லுகிற வார்த்தை, அவனுக்காக ஆயத்தம் பண்ணின முன்னந்தோடை எடுத்து கொடுங்கள் அப்படின்றார். அப்போ தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் உருவாக்கப்பட்ட அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இனிதான் கர்த்தர் ஒன்றை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று அல்ல, அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். இந்த மண்ணை குயவன் கையில எடுத்த பிறகு இதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ண மாட்டார். அந்த மண்ணு கை வைக்கிறதுக்கு முன்பாகவே இந்த மண்ணை உருவாக்குற ஒரு பிக்சரை மைண்ட்ல வச்சிருப்பார். ஆமென். வீடை கட்ட அஸ்திபாரம் கல்ல போட்ட பிறகு ஒவ்வொரு பில்லரை எழுப்பும் போது இதுல அடுத்து என்ன செய்யும் இப்படி யோசிக்க மாட்டாங்க. நல்ல கான்ட்ராக்டர்னா, நல்ல கொத்தனார்னா, நல்ல வேலையாட்கள்னா வீடை கல்லு போடுறதுக்கு முன்னாடி எதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தெரியுமா? பிளான். ஆமென். பிளானை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கல்லே. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை தைரியமா சொல்ல, பிளானை போட்டுட்டு தான் உங்களை நடத்திட்டு இருக்கிறார். சிலதை ஆயத்தம் பண்ணிட்டு தான் கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். இனி ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று அல்ல, தைரியமா நட, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இன்னைக்கு ஆனா அநேகருடைய வாழ்க்கை கர்த்தரால செய்ய முடியல. ஏன்னா அவர் போட்ட பிளான் ஒண்ணு, நம்ம போற பிளான் ரெண்டு சிங்க் ஆக மாட்டேன். நான் கொத்தனாட்ட கொடுத்த பிக்சர் ஒண்ணு, அவர் நினைச்சு கெட்டுற பிக்சர். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நாம பிளானை மாத்துறோம். அதனால இயேசு கிறிஸ்து ஜெபிச்ச அந்த ஜெபம் நமக்கு மறந்துடவே கூடாது. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்கும்படி செய், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல. ஆண்டவரே, என்னுடைய ஆசை வேணாம் ஆண்டவரே. அதாவது இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும், நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்களோ அப்படி என்ன நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர், என் குடும்பத்துல என்ன இருக்கணும் நீங்க பார்த்து வச்சிருக்கீங்களோ அதை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே. என் பிள்ளை எப்படி இருக்கணும் நீங்க பார்த்து வச்சீங்களோ அதே என் பிள்ளையா மாறட்டும் ஆண்டவரே. நீங்க என் குடும்பத்தை எப்படி பார்த்து வச்சிருக்கீங்களோ அப்படி என் குடும்பமா மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரா விரும்பி கொடுத்த மண்ணானால யாருக்கா பாதிப்பு வந்துச்சா? ஆனா அவங்க விரும்பி கேட்ட இறைச்சியால அவ பல பிரச்சனைக்கு காரணம் யாரு? என்ன கோரசா அழகா சொல்றீங்க. ஆமா, பல பிரச்சனைக்கு காரணம் இந்த பிளானை நாம திருத்தி இல்ல, எடுத்த குயவன் போட்ட பிளான்ல நீங்க உருவாகணும். ஆமென். இனிதான் ஒரு பிளான் உங்களை பத்தி போடணும். நோ நோ நோ, உங்களை கையில எடுக்கும் போதே அவர் பிளான் போட்டுட்டார், பிளானை போட்டுட்டார். பல பிரச்சனை. அதனாலதான் பேதுருட்ட சொல்றார், பேதுரு நீ இப்ப வந்துடாதன்றார். எங்க இப்ப நீ கூட்டத்து கூட வராது, இப்ப நீ போ, உடனே நான் நிறுத்துவேன். பேதுரு, இல்ல ஆண்டவரே, நீங்க போட்ட பிளான்லாம் அதெல்லாம் ஒதுக்கி வைங்க, நான் வருவேன். இன்னைக்கு நைட்டு நான் உங்க கூட காவலிலும் நிற்க ஆண்டவர் 2-3 தடவை சொல்லி பார்த்தாரு. சரி, இவன் இப்படி நிற்கிறான்ட்டு அவட்ட ஒரு சொல்யூஷனே சொல்லி கொடுக்க. 1 மணி நேரம் ஜெபிச்சு, ஏன்னா நீ உனக்கு பிளான்ல வர, இந்த பிளான்ல நீ சக்சஸ் ஆயிடலாம் நினைக்கிற, அதனால 1 மணி நேரமா ஜெபிச்சு அந்த ஜெபத்திலேயாவது உன் மைண்டை மாத்திடுவேன்னு பார்த்தா நீ ஜெபிக்காம என்ன பண்ணிட்ட, தூங்கவும் செஞ்சுட்ட. இப்ப நீ போட்ட பிளான், அவன் போட்ட பிளான் படி போனா நடந்துச்சா காரியம்? இல்ல. பிளான், அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆகல. அதே இடத்துல அவர் ஒரு பிளான் போட்டார். என்ன பிளான் தெரியுமா? சேவல் கூவுறதுக்கு முன்னாடி. அது சக்சஸ் ஆச்சா? அதுலயும் சக்சஸ் ஆகுது பாருங்க. அவர் போட்ட பிளான் சக்சஸ் ஆகுது, அவன் போட்ட பிளான் இங்க சக்சஸ் ஆகல. இப்ப மனம் கசந்து அழுது, இப்ப ஆண்டவர் திரும்ப வந்து நேசிக்கிற யாரெல்லாம் கேட்டு திரும்ப உட்கார வச்சு, இப்ப இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க பரிசுத்தாவி வர காத்திருக்கன்னு சொன்னது. பேதுரு அவசரப்படல, அது நான் அதுவரெல்லாம் எனக்கு இன்னைக்கு நான் புறப்படுவேன். நோ, வெயிட் பண்றா. அவர் பிளான் கடங்கி இருக்கிறான் பாருங்க. அதே பேதுரு அன்றைக்கு அத்தனை பேர் நடுவில் 3000 பேருக்கு முன்பாக நின்று சாட்சியா பேசுறேன். ஆமா, என் பிளான் அடி பண்ணும்,
ஆமென். என் பிளான் அடிபட்ட, அவர் பிளான் தான் என் மேல. அதனால பைபிள் தெளிவாய் திரும்ப அவர் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை உருவாக்குகிறாராம். அப்ப ஏன் கெட்டு போறதுக்கு ரீசன் என்னன்னா, அவர் பார்த்தது போல இந்த பாத்திரம் வரல. நான் அவர் பார்க்கிறது போல நான் வர்றது வரையிலும் அவர் செஞ்சு முடிக்க முடியாது. ஆமென். இப்போ உங்களால போகவும் முடியாது. ஆமென். அவர் பார்க்கிறது போல நான் வர்றது வர. ஆபிரகாமே, நீ ஆபிரகாமா, நீ உன்னை நான் பார்க்கிறது வரையில் ஈசாக்கு உனக்கு தர முடியாது. உன்னை நான் ஆபிரகாமா பார்க்கணும். சாராயே, நீ சாராயா, நான் உன்னை பார்க்கிறது வரையில் எனக்கு தர முடியாது. உன்னை நான் சாராளா பார்க்கணும். ஆமே. கர்த்தர் பார்க்கிற பார்வையின்படி நீங்கள் மாறுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். ஆமே ஆமே. அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யட்டான், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடு. உங்களுக்கு எப்படி என்ன உருவாக்கணும், எப்படி என்ன உருவாக்கணும். அவர் திட்டம் வச்சுட்டார், அவர் பிளான் வச்சுட்டு தான் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். அவர் உன்னை பார்த்து வச்சு உருவாக்கிட்டு இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவர் வச்சிருக்கிற பிளான்ல தீமை கிடையாது, அவர் வச்சிருக்கிற பிளான்ல நன்மை மட்டும்தான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் வச்ச பிளான் படி, அவர் வச்ச பிளான். அப்ப அவர் பார்வையின்படி உருவாக ஒன்று அவர் கைக்குள் இருங்கள், அவர் பார்வையின்படி உருவாகுங்கள். அவர் செஞ்சு முடிக்காம ஓய மாட்டார். எல்லாரும் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்துல? கண்களையும் 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்த முடிந்தால் உயர்த்தி, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுற வார்த்தை, நான் உன் மேல வைராக்கியமா இருக்கிறேன், நான் உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிப்பேன். ஆமா, நீ என்னை மட்டும் நினைச்சுக்கோ, என் கைக்குள்ள மட்டும் அடங்கிரு, என் சித்தப்படி உருவாக்க விட்டு கொடு. ஆமா, கர்த்தர் செய்து முடிக்காமல் அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். எல்லா கிரியைகளை செய்து முடித்த பின்புதான் என் கர்த்தர் ஓய்ந்திருப்பா. விசுவாசிக்கிற நல்ல கைகளை தட்டி, நன்றி தகப்பனே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையா இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க தேவன் பாராட்டின தயவுக்காக நன்றி. உம்முடைய கிரியைகளை செய்து முடித்த பின்பு நீர் ஓய்ந்திருந்தீர் என்று வேதம் சொல்லுகிறதாப்பா. எங்களில் நற்கிரியை துவக்கினவர், எங்களில் விசுவாசத்தை துவக்கினவர், அதை நிறைவேற்றி முடிக்கிறவராயிருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க முடிக்காம இருக்க மாட்டீங்கப்பா, நிச்சயம் முடிப்பீர். என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கம்ப்ளீட் பண்ண போறதற்காக நன்றி. எல்லா காரியங்களையும் நீ நிறைவேற்றி முடிக்க போறதற்காக நன்றி. ஆமென். கேட்ட வார்த்தையின்படியே கரத்திற்குள் இருக்க, பார்வையின்படி உருவாக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்பும். பல நாட்கள் சந்தித்த பல பிரச்சனைகளுக்கு இன்று நீர் முற்றுப்புள்ளி வைத்ததற்காக நன்றி. விடுதலையோடு உடைய பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. போகும்போது பிரயாணங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டு பதில் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லாம் ஆண்டவர், எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.